வணக்கம் தமிழலை உறவுகளுக்கு. அதாவது இன்னும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்க என்று சொன்னால், மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரும் வாக்கெடுப்பில் என்னென்ன விடயங்கள் அடங்குகின்றன. வணக்கம் தமிழலை நண்பர்களே. அதாவது 4 விடயங்கள் அடுத்து வரும் 8ஆம் தேதி மார்ச் வாக்கெடுப்பில் வர இருக்கின்றன. அதில் ஒரு விடயம் இண்டிவிஜுவல் பெஸ்ட் வரும். அதை பற்றி நாங்கள் தனியாகவே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதுக்குரிய விளக்கம் தந்து தனிநபருக்குரிய வரி கட்டுற முறை. 2வது விஷயம் என்னென்னு சொன்னால் எஸ்ஆர்கேக்கு கட்டுற தொகை. அன்றைக்கு செராஃப் ஒவ்வொரு வருடாந்தம் கட்டுற அமௌண்ட்டை அரைவாசியாக்கி 200 ஃப்ராங்க் மேக்சிமம் கட்டுற விஷயத்தையும் அமலுக்கு கொண்டு வரதுக்குரிய வாக்கெடுப்பு வந்திருக்குது. அதே நேரத்தில் 3வது விஷயமாக பணம். இப்போ எல்லாம் டிஜிட்டல் முறையாக வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் சில பேங்குகள் பணம் மாற்றுறது, பணம் எடுக்கிற விடயங்கள் கடினமாக இருக்குது. அது தனியாக இப்போ ஏடிஎம் மிஷினில் மட்டும் எடுக்கிற விஷயங்கள் இருக்குது. இனி வார காலகட்டத்தில் பணத்துக்குரிய முக்கியத்துவம் கொடுத்து அதை தொடர்ந்து நாங்கள் வங்கியில் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை பற்றி கதைக்கிற விடயம் தான் 3வது விடயம். அதே நேரத்தில் 4வது விடயம் கிளைமேட். இந்த கிளைமேட்டுக்கு உரிய மாற்றங்களை கொண்டு வரத்துக்கு, ப்ராஜெக்டுகளை கொண்டு வரத்துக்கு தனியாக அதுக்கு ஒரு ஃபவுண்ட் உருவாக்கி அதுக்கு காசு சேர்ப்பதை பற்றி தான் இந்த 4 விடயங்கள்லாம் இந்த வாக்கெடுப்பில் 8 மார்ச் வரும் வாக்கெடுப்பில் ஒரு கருத்து கணிப்பு ஒன்று இங்கே நடைபெற்றதா கேள்விப்பட்டிருந்தேன். அது என்னன்னு சொன்னால், 8ஆம் தேதி வரும் 8 மார்ச்சில் வரும் வாக்கெடுப்பு சம்பந்தமாக மக்களிடமும் கட்சிகளிடமும் ஒரு கணக்கு கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எது வரும் எது வராது அப்படியான விடயங்கள் இங்கே வந்துக்கினேன். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் மக்களிடம் எடுத்த கருத்து கணிப்பில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் இல்லை கட்சியில் என்ன நிலைமைப்பாட்டில் இருப்பினம் என்ற அடிப்படையில் என்ன வந்திருக்குன்னு சொன்னால், இண்டிவிஜுவல் பெஸ்ட் உயரும். அது சம்பந்தமாக மக்களும் கட்சியும் ஆதரிக்கிறாக இந்த கருத்து கணிப்பில் தெரிய வருகிறது. அதே நேரத்தில் இந்த எஸ்ஆர்ஜி, அதாவது செராஃபுக்கு நாங்கள் கட்டும் காசு அமைப்புக்கு இன்னும் அது வருமா இல்லையான்றதுக்கு மட்டுக்கு மட்டான இது 48% 51% அதுக்கு ஆமோதிக்கிற பட்சத்தில் அது மட்டுக்கு மட்டாக இருக்குது. அது அமுலுக்கு வருமன்றதும். அதே மாதிரி கிளைமேட் ஷோட்ஸுக்கு இதுவரைக்கும் எதிர்ப்பு தான் கூடியா இருக்குது, சப்போர்ட் பண்ணுறதை விட. என்னன்னு சொன்னால், அதுக்குரிய காசு எங்கேருந்து எந்த இடத்துல இருந்து அதை காசு சேமிக்க போயினோம், அது இதால் மக்களுக்கு டேக்ஸ் கூடுமா, அந்த யோசனையால் அதுக்கு ஆதரவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. 4வது விஷயம் இந்த பணத்தை பெற்றுக்கொள்கிற விஷயத்துக்கு கூடுதலாக அதுக்கு எதிர்ப்பாகத்தான் இப்போதைக்கு மக்களிடம் இது வந்திருக்குன்னு சொன்னால், டிஜிட்டல் ஃபார்மெட்டில் கொண்டு வரத்துக்குரிய முயற்சி எடுக்கிற கட்டத்தில் அதுக்குத்தான் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் பார்த்ததில் கூடுதலாக எங்களோட மக்கள் அதாவது நம்மளோட சமுதாயம் இந்த செராஃப் விடயத்தில் கண்டிப்பாக கட்டணம் குறைவு நிற்கிறாங்கன்னு சொன்னால், பல பேர் சொல்லியிருந்தார்கள், நான் டிவி பார்க்கல, நான் இன்டர்நெட் பார்க்கல, நான் காருக்குள்ள ஒன்று கேட்கல, ஆனால் எனக்கு மாதங்களில் இப்படியான கட்டணம் கட்ட சொல்லி வர்றது பல பேர் என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்படி வர்றது, இப்படி நாங்கள் ஒன்றுமே பாவிக்கலையே என்று சொல்லும்பொழுது இப்படியான பிரச்சனை. ஆனால் உண்மையிலே இந்த செராஃப் விடயத்தில் இது ஒரு குறைவான கட்டணம் வருமா இருப்பு உண்மையிலே எமது மக்கள், அதாவது எமது சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உண்மையிலே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்கும். நாங்களும் பார்த்தோம். இப்போது அது வருமா இல்லையான்ற ஒரு கணக்கு கணிப்பு தான் போய்கொண்டிருக்கு. ஆனால் சில வேளை அது மாறலாம். சில அது இல்லாமல் போய் 200 ஃப்ராங்க் தான் கட்ட வேண்டிய நிலைப்பாடு வரலாம். எதுக்கு பொறுத்தது பார்ப்போம். அது என்னென்னு சொன்னால், 8ஆம் தேதி மார்ச் மாதம் வார இந்த வாக்கெடுப்பில் என்னென்ன விடயங்கள் எங்கள் சமுதாயத்தை, எங்கள் மக்களுக்கு நன்மை பயக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஒருக்கா நாங்கள் இங்கே இருக்கா விளக்கமாக என்னோட மக்களுக்கு இதை கொடுக்கறதுக்கு நான் யோசிக்கிறேன். என்னென்ன விஷயங்கள் இதுக்குள்ளே அடங்குது, என்ன விஷயங்கள் நம்ம மக்களுக்கு நன்மை வைக்கும். கண்டிப்பாக இந்த வர்ற 4 விடயங்களில் கண்டிப்பாக 2 விடயங்கள் எங்களுக்கு நன்மை, அதாவது நன்மைதாரன்னு சொன்னால் காசு மிச்சம் பிடிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஒன்று நாங்கள்
சொன்ன அந்த இண்டிவிஜுவல் பெஸ்ட் வரும் இந்த டேக்ஸ் ரீதியான ஒரு விஷயம், இந்த பொருளாதார வளர்ச்சியை வந்து குடும்பத்துக்குள்ள வந்து உருவாகும். உதாரணத்துக்கு குடும்பத்தில் கணவன் மட்டும் வேலைக்கு போனால் இனி வார காலகட்டத்தில் மனைவியும் வேலைக்கு போகிறபடியால் வந்து வருமானத்தால் உங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் கிடைக்கும், நீங்கள் டேக்ஸ் குறைய கட்டுறீங்கன்றைக்கு. அதே நேரத்தில் வந்து இந்த செராஃபில் காசு மிச்சம் பிடிக்கிறதும் ஒரு விஷயமா இருக்கும். அதை பற்றி நீங்கள் வேணும்டா விளக்கத்தை சொல்லுங்க. என்னன்னு சொன்னால், நான் பல விடைகள் கேட்டு நான் இந்த கெடி சம்பந்தம் வரைக்க பல பேர் இந்த செராப் விடயமாக கட்டாமல் கொள்ளாமல் திரும்பி போனது கொண்டது கேட்கும்போது என்னென்னு கேட்டால், ஆனால் எனக்கு நான் ஒன்றும் பாய்க்கல, ஆனால் இந்த பில் வந்திருக்கு என்னென்னு தெரியலை, நான் அது பாய்க்கா விடயத்தை வந்து நானே கட்டணும் இப்படி பிரச்சனை இருக்குது. பல பேர் நானே இவ்வளோ காசு கட்டணுக்கிட்டால் சில பேர் வந்து நான் டிவி பார்க்க வேலையை போகிறேன், காலை வேலை பின்ன வேலை, அந்த வேலைக்கு போகும் பட்சத்தில் வந்து நான் வந்து பாவிக்கிறேன் என்னத்துக்கு இது வந்து வருது, இது வந்து ஒப்ளிகத்தோரிசா கட்டாயம் இது கட்ட வேண்டிய விடயமா என்ற ஒரு பிரச்சனைங்கிற மக்கள் இருக்குது. பல பேரிட கேட்டிருந்த கணவரை தெளிவடிச்சுக்கிட்டு இருந்தாலும் என்னென்ன கட்டணும், இது நெடுக பிரச்சனை, ஒவ்வொரு மாதம் இவ்வளோ காசு வருது, 300 ரூபா வருது, 300 ரூபா, ஒவ்வொரு கண்ட்ரும் ஒவ்வொரு மாதிரி எப்படி வருதுன்னு பல விடங்கள் சொல்லியிருந்தாரு. வாக்கெடுப்பு நடந்து அது வாக்கெடுப்பில் வந்து மக்கள் அதை வரவேற்று அதை வந்து 20% கொண்டு வந்தால் உண்மையிலே முதலாவது எமது மக்கள் அதை உண்மையிலே அதை பெரிதும் விரும்புகிறார்கள். அதே போல் இந்த ஸ்டோயர் விஷயம் வந்து தனித்தனியாக கட்டுற விடயத்தை விரும்புகிறாங்கன்னா, இப்போ 2 பேர் வேலைக்கு போகும்போது கூட சம்பளம் இருக்க கூட வரியை கட்டுறதும் ஒரு சுமையாக இருக்கின்றது. அதுவும் ஒரு நல்ல விடயத்தை கொண்டு வரும்னு நானும் எதிர்பார்க்கிறேன். இப்போ நடந்த கணக்கீடு, அதாவது மக்கள் கருத்து கணிப்பில் வந்து எது இப்போ முன்னணியில் நிற்குது அதற்கு சொல்ல முடியும். இந்த கருத்து கணிப்பில் வந்து இண்டிவிஜுவல் பெஸ்ட் வயர்களுக்கு வந்து கட்சிகளும் சரி மக்களும் சரி அதுக்கு வந்து ஆதரிப்பு கூடையா இருக்குன்றது வந்து வடிவாக தெரியுது. இது வந்து அது வரைக்கும் 8ஆம் தேதி மார்ச் வரைக்கும் இதே சிஸ்டமாக இருக்கும் பட்சத்தில், மைண்ட் செட் வந்து இதே மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இது வரத்துக்குரிய சந்தர்ப்பம் கூட இருக்கு. அப்போ கூட இது ஒருவேளை இது வந்து ஓமன்னு சொல்லி நடைமுறைக்கு வந்தால் கூட அது சட்டத்தில் அமுலாகிறதுக்கு எவ்வளோ நாள் பிடிக்கும் அது வந்து தெரியும் தானே. ஒவ்வொரு வாக்கெடுப்பில் ஒரு விஷயம் வரைக்கதை உடனடியாக நடைமுறைக்கு வாரதில்லை, அது எவ்வளோ நாள் பிடிக்கும் என்றால் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க தானே. இது வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வரத்துக்கு வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சுமையான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இது வரப்போகுதுன்னு தெரிஞ்ச பட்சத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல விடயம் இருக்குது. அது வந்து குடும்பங்களுக்கு வந்து வேலைக்கு போகிற வசதிகள், மற்றது வந்து டேக்ஸால் கூட கட்டுற அந்த பிரச்சனைகள் வந்து இதால் வந்து கண்டிப்பாக குறையும். அதே நேரத்தில் இந்த செராஃப் டைம் டாப்பிக்கில் கூட வந்து ஏன் இப்போ டிவி பார்க்காட்டிக்கும், இப்போ நான் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கட்டுற ஒரு விடயமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த முக்கிய நேஷனல் சேனலுக்கு தான் இந்த காசு போகுது. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, டிஸ்னே இருக்குது, இப்போ விதவிதமான வேறு சேனல்கள் இருக்குது, அதுக்கு செப்பரேட்டாக காசு கட்டினோம். சில ஸ்போர்ட்ஸ் பார்க்குறதுக்கு அதுக்கு காசு கட்டினோம், இல்லாட்டிக்கு வந்து தமிழ் டிவி வச்சுருக்கு அதுக்கு காசு கட்டினோம். நீங்கள் அரசாங்கத்தை கட்டுற நேஷனல் டிவிக்கும் கட்டி வேறு டெக் வச்சுருக்கீங்க, இப்போ சன்ரைஸில் ஸ்விஸ்கோமில் டெக் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் காசு கட்டுறீங்கன்றக்க அதைத்தான் யோசிக்கணும். ஏன் இதையும் கட்டி அதையும் கட்டுவான்னு சொல்லி. அப்போ கண்டிப்பாக அந்த அரசாங்கத்தை கட்டுற விடயம் குறையும் பட்சத்துக்கு வந்து ஒரு கண்டிப்பாக வேறொரு விடயத்துக்கு நீங்கள் வந்து பாவிக்க அது ஒரு உங்களுக்கு ஒரு நன்மையாக தான் இருக்கும். மற்றது மறக்கக்கூடாத இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பணப்பழக்கம் எங்களோட சமுதாயத்தில் வந்து கனவேர் இன்னும் வங்கி நேர போய் வங்கியில் பணம் எடுப்பவர் தான் கூட இருக்கிறாங்க. ஏடிஎம் மிஷின் கூட காட்டை கொடுத்து எப்படி எடுப்பேன்னு தெரியாமல் நேரில் கவுண்டரில் போய் எடுப்ப விடயம் வந்து கனவேர்கிட்ட இருக்குது. அப்போ அது இனி வருங்காலத்தில் வந்து இது இல்லைன்னு வந்து வங்கியில் இனி பணம் நேரடியாக எடுக்க முடியாது, நீங்கள் ஏடிஎம் மிஷினில் மட்டும்தான் எடுக்கலாம், இல்லாட்டி டிஜிட்டலில் கார்ட்டில் மட்டும்தான் கட்டலாம்ன்றக்க இது வயதான சமுதாயத்துக்கு ஒரு கஷ்டமான விடயமாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதால் வந்து அந்த விஷயமும் ஒரு முக்கியமான இதாக தான் இருக்குது. அது வந்து எங்களோட சமுதாயத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான விடயமாக தான் இருக்கும். அதுக்கும் வந்து இல்லைன்னு வந்தால் கண்டிப்பாக நன்மையாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே உறவுகளே, நாங்கள் இதுவரை இன்னும் ஒரு 8ஆம் தேதி மார்ச் மாதம் என்ன நடக்குன்றது பார்ப்போம். நன்றோலே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.